ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம வந்து இந்த அரளி செடியில எவ்வளோ களை வந்திருக்குது, எவ்வளோ பூ வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் போன வருஷம்லாம் ரெண்டு களை தான் இருந்துச்சு. நான் இது வந்து கட் பண்ணி விட்டு இதுக்கு நான் புது மண் கலவையை கலந்து பெரிய தொட்டியில் வந்து மாற்றி வச்சேன். இது நான் கேனில், இது வந்து 20 லிட்டர் கேனு. இந்த கேனில் நான் மண் கலவையெல்லாம் மாற்றி நிறைய எருவு போட்டு நம்ம மாற்றி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து நல்லா பெருசாக மரம் மாதிரியாக இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம செடிக்கு கொடுக்கறதுக்காக இந்த வாழைக்காய் வேக வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறோம். இந்த தண்ணி ஊற்றுனாக்கா மல்லிப்பூவில் வந்து நிறைய பூ பூக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மல்லிப்பூ, முல்லை, இந்த மாதிரி எல்லா செடிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானே இந்த வாழைக்காய் வீட்டில் வந்து ஊர்லேருந்து வந்து நம்மளுக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க, நம்ம கெஸ்ட்டு. அவங்க எடுத்துன்னு வந்தாங்க. சரி, வாழைக்காய் இருக்கும்போது நம்ம அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த வாழைக்காய் தண்ணி வேக வச்சு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். பாருங்க, நம்ம ரோஸ் செடியில வந்து எல்லா கலையிலுமே துளிர் வந்திருக்குது. ஆனா பூ வர்றதுக்கு தான் அது இன்னும் விடல. அதையும் போயிட்டு இன்னொரு கொடி மூடுது, சொரக்கா கொடி. ஒரு தொட்டில நான் வச்சது தப்பா போச்சு. எல்லா தொட்டிலையும் ரெண்டு வரை போட்டு விட்டேன் நான். அது என்னன்னா எல்லாத்துலேயுமே வந்து பேருக்குங்க செடி, சொரக்கா செடி எல்லாம் போயிட்டு எல்லாத்தையுமே மூடிக்குது. நான் அதை கட் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த செடியில வந்து ஜாதி மல்லி செடியில பெருசா அதுவும் நிறைய நல்லா மரம் மாதிரி ஆயிருக்குது. அதையும் விடல, இந்த சொரக்கா செடி ஃபுல்லா மூடிக்குச்சு. இது கட் பண்ணி விட்டுட்டாலும் அதுல பூ வைக்கும். ஜாதி மல்லி செடியில உங்களுக்கு வந்து டெல்லி கனகாம்பரம் செடி வந்து பூத்து முடிஞ்ச மாதிரி தெரியுது எனக்கு. நம்ம அது பூ கிள்ளிட்டு அதை கட் பண்ணி விட்டுடலாம்னு சொல்லிட்டு பாக்குறேன். நான் அதை கட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோல போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மல்லிப்பூ செடியும் மூடிக்குச்சு. இதுல வந்து அரும்பு நிறைய வச்சிருக்குது. சொரக்கா செடியில வந்து பூ வைக்குது. ஆனா 2வது நாள் 3வது நாள் பார்க்கும்போது அந்த பூவே இருக்க மாட்டேங்குது. சொரக்கா வச்சாலும் அந்த சொரக்காம இருக்க மாட்டேங்குது. இது என்ன அணில் சாப்பிடுதா இல்லை என்ன சாப்பிடுதுன்னு ஒண்ணுமே புரியல. இது பாருங்க, சொரக்கா செடியில இலையெல்லாம் நல்லா இருக்குது. இது குண்டு மிளகா செடியில வந்து நிறைய பூ வச்சிருக்குது. இதுவும் நம்ம பெரிய கேன்ல வந்து மண்களை எல்லாம் ரெடி பண்ணி 2 மிளகா செடி வச்சேன். அது வந்து நல்லா உயரமா வளர்ந்துருக்குது. பார்க்கலாம் இந்த முறை எவ்வளவு மிளகா வைக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம புளிச்ச மோர் எல்லாம் கூட நம்ம கொடுக்குறோம். நம்ம செடிக்கு எல்லா செடிக்கும் என்னென்ன தண்ணி கொடுக்குறோம், உரம் கொடுக்குறோமோ நம்ம அதையும் கொடுக்குறோம். பாருங்க, இந்த நெல்லிக்காய் மரம் வந்து நல்லா பெருசா வளர்ந்துச்சு, உயரமா ஃபுல்லா இலையெல்லாம் கீழே அப்படி தொங்குது. அதனால நேற்று தான் நம்ம இதை கட் பண்ணி விட்டோம். நெல்லிக்காய் மரம், கொய்யாக்காய் மரம் எல்லாத்தையும் கட் பண்ணி விட சொன்னேன். இந்த வெள்ளிக்கிழங்கு செடியும் கட் பண்ணி விட்டாச்சு. மண்ணிலெல்லாம் எல்லாம் வந்து தொட்டியில ஃபுல்லா மூடிக்குச்சு. மல்லிப்பூ செடியில வந்து நிறைய பூ பூத்து இருக்குது. எல்லாம் ஒரு கலையிலயுமே அரும்பு வச்சிருக்குது, நிறைய அரும்பு. பாருங்க, சின்ன கட்டிங்ஸா கட் பண்ணி வச்சேன் நான். இந்த ஆரஞ்சு கனகாம்பரம் அதுல பூ எவ்வளவு அழகா பூத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இதே நம்ம பெரிய தொட்டில எடுத்து வைக்கணும். ஆலோவேரா வந்து நான் 2 கட் பண்ணி எடுத்துட்டு போனேன். ஏன்னா அந்த வெள்ளைப்பூச்சிக்கு ஆலோவேரா தண்ணி அடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நான் எடுத்துன்னு போயிட்டு அதுவும் தண்ணி ரெடி பண்ணி அதுவும் தான் கொடுக்குறேன். தினமும் ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பண்ணினே தான் இருக்கிறேன். செம்பருத்தி செடியில வந்து ஒரே ஒரு பூ தான் இன்னைக்கு பூத்துருக்குது. ஆனா ஒரு கலையிலுமே அரும்பு வச்சிருக்குது. இது கட் பண்ணிடலான்னு பார்த்தா இது பூத்து முடிஞ்ச பிறகு நம்ம இதை கட் பண்ணலாம். இளவந்தழை செடி எவ்வளோ உயரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இதுவும் நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டாதான் நல்லா பெருசா வளரும். முருங்கை மரம் வந்து கீழே இருந்தே களை வருது. இப்போ இந்த சொரக்காய் செடியில 4-5 சொரக்காய் வச்சிருக்குது. இது பாருங்க, இது என்ன கிருமி பழமா இல்லை என்ன பழம்னு தெரியல. முன்னாடி ஒரு காய் வச்சிச்சு, இவ்வளோ பெருசுதான். 2 நாளைக்கு முன்னாடி அது வந்து பூச்சி அடிச்ச மாதிரி ஆயிட்டுக்குது, சொத்தி ஆயிட்டுக்குது அந்த காய். இப்போ மறுபடியும் இது 2 நாளைக்கு அப்புறம் இந்த காய் வச்சிருக்குது. இது பார்க்கலாம் 2 நாள் பொறுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நம்மளுக்கு வைக்க தெரியலையா, இது செட் ஆகலையா அந்த செடியெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நிறைய சுரக்காய் செடி, பீர்க்கங்காய் செடி எல்லாம் இருக்குது. ஆனா காய்ங்க வந்து 2 நாளைக்குள்ள 3 நாளைக்குள்ள வந்து இருக்க மாட்டேங்குது. பாருங்க, புதினா செடி நம்மளுக்கு இப்போ இந்த முறை வந்து அறுவடை. அதுல வந்து பூ வந்தா நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். இன்னைக்கு நம்ம கார்டன்ல இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.